முயற்சி பண்ணும்போது அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேஎஸ் ரவிக்குமாருக்கு அடுத்த படத்துக்கு கதை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, அப்புறம் அது சம்மந்தமான ஆட்கள் எல்லாம் பிடிச்சி ரவிக்குமாருக்கு நான் கதை சொல்கிறது அப்படின்னு. இப்போ சினிமாவில் நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்குது. என் செட்டு தான் இப்போ எல்லாருமே கூட சேரன், லிங்கசாமி, ஹரி, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே என்னோட செட்டாக தான் இருக்காங்க. சேரன் தான் வந்து ரவிக்குமார் சாருக்கு அசோசியேட்டாக இருக்காப்புல. சேரன் எனக்கு ரொம்ப நல்ல நெருக்கம் அந்த காலகட்டத்திலேயே. அப்போ இந்த மாதிரி களஞ்சியம் வந்து கதை வச்சுருக்கேன்னு சொல்கிறாருன்னொன்னே, சேரன் என்ன பண்ணிட்டாரு, களஞ்சியமா, ஐயோ நல்ல பையன், நல்லா சொல்லுவார் அவர் கதையெல்லாம், அது நல்லா பண்ணுவார், வசந்த் அசிஸ்டண்ட்டு ரொம்ப திறமையான ஆள், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி கதை உங்க சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நான் ரவிக்குமார் வாங்கி தரேன்னு சொன்னவன் வந்து அவன் ஒரு இப்போ டைரக்டராக இருக்கான். அந்த தம்பி என்னை போய் சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ரவிக்குமார் சார் வர சொல்லிட்டாரு. வந்துட்டாருன்னா கதை ஓகேன்ட்டாருன்னா அவர் நான் நினைக்கிற தொகையை விட அதிகமாகவே கொடுப்பாங்க. கதை சொல்ல போகும்போது அந்த என்னை கூட்டிகிட்டு போகிறான்ல, அவன் என்ன சொன்னான், ஏப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவரை கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுது, நீ ஒரு பயங்கரமான கதை சொல்லின்னு எல்லாம் பில்டப் பண்ணி விட்டானுங்க டேரக்டர்கிட்ட. டேரக்டர் பயங்கர ஆர்வமாக இருக்காரு, நீ பாட்டில் எதையாவது போய் சொதப்பி விட்டுற போகிற, முதல்ல எனக்கு கதையை சொல்லு. யார் கேட்கா? கூட்டிட்டு போற ஒருத்தர், அவங்க குரூப்ல இருக்கிற கூட்டிட்டு போற ஒரு ஆளு கேட்குறாப்புல. சரின்ட்டு வந்து ஒரு பேக்கரிகிட்ட நின்று அவங்ககிட்ட இந்த கதையை சொல்கிறேன். எந்த கதை? பூமணி கதை தான். அந்த கதையை நான் சொல்கிறேன். சொன்னதான் அவன் என்ன பண்ணான், நீ என்ன நம்ப டம்மான்னு என் காலை பிடிச்சிட்டான், இந்த கதையை சொல்லாத, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு, இவ்வளோ நான் நாளைக்கு ஈவினிங்குள்ளே உனக்கு பணம் தர்றேன், நீ உள்ளே போய் ஏதாவது சொதப்பிட்டு வா, இதுதான் என் முதல் படம், சொல்லாதட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்றதே எனக்கு தெரியல. டேய் நான் பயங்கரமான பிரச்சனையில இருக்கேன்டா, எனக்கு பணம் வேணும், நீ தயவுசெய்து வேற ஏதாவது சொல்லிட்டு வா, இந்த கதையை சொல்லாதேன்டா. சரின்ட்டு இவனை நம்பி நான் உள்ள போய் அங்கே போய் சொதப்பல வேற எதையும் சொல்லிட்டு வந்துட்டேன். சேரன் என் சட்டையை பிடிச்சி அடிக்காததான் குறை. டேய் இப்போ நீ வச்சுட்டு வந்த வேட்டு உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன், ஏன் நேரத்தை காலி பண்ணிட்டேன், உன்னை பற்றி நான் அவ்வளவு டெவலப் பண்ணி வச்சுருந்தேன், இப்படி ஒரு சொதப்பிட்டு வந்துட்டியே, களஞ்சியம் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணேன் அப்படி இப்படின்னு சேரன் வெளில வந்து சத்தம் போடுறாப்புல. நான் என்ன சொல்ல முடியும், இவன் மூஞ்சியை பார்க்குறேன்னா. சரின்ட்டு வந்தாச்சு, இவன் நாளைக்குள்ள நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், இவனை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், இவன் அப்சண்ட் ஆகிட்டான். ஐயோ, இவன் பணமே கொடுக்கல.